வரக்கூடியவருக்கு வணக்கம். இன்றைக்கு நான் செல்வன் கிச்சனில் முட்டை கறி வைக்க போகிறேன். முட்டை கறி என்று நார்மலாக இல்லை, முட்டை பொரிச்ச முட்டையில் குழம்பு. முட்டை குழம்பு அன்னைக்கு உருளைக்கிழங்கு முட்டை பொரிச்ச முட்டை குழம்பு, உருளைக்கிழங்குல செய்த பொரிச்ச முட்டை குழம்பு பாருங்க. அதுக்கு இப்போ இது உருளைக்கிழங்கு நான் முதல்ல ஏற்கனவே சீவி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இருந்தாலும் ஒரு காட்டுறேன். இந்த இப்படியே உருளைக்கிழங்கை சீவி இந்த இதில் இக்கணுமில் சீவி எடுத்துள்ளுங்கோ. சரியா? சீவி இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் சீவின பிறகு கொஞ்சம் உப்பை போட்டு ஊற வையுங்கோ. ஊற வச்சா அந்த கொஞ்சம் தண்ணி எல்லாம் நிற்கும். அதை புளிஞ்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு செய்யுங்க. ஒரு அரை மணித்தியாலும் ஊற வையுங்க. கொஞ்சம் நிறம் மாறும் உப்பு போடைக்க, அது பிரச்சனை இல்லை. சரி, இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி செய்தேன்னா இப்படி ஒரு இதில் சீவி எடுத்துள்ளுங்க. இப்போ நான் ஏற்கனவே இதெல்லாம் பிரட்டி வச்சேன்னா உப்புத்தூள் எல்லாம் போட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கொள்ளுவோம். இதை நாங்கள் முதல்ல ஒம்பளத்தை செய்ய போகிறோம். அதாவது முட்டையை பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த கிழங்கை எண்ணெயை ஊற்றி நாங்கள் முக்கால் பருவத்துக்கு பொரிச்சிட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ளே முட்டையை கலந்து செய்கிறது. அதான் இப்போ சட்டி காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றிக்கொள்வோம். அதுக்கு பிறகு முதல் நான் காட்ட போகிறோம் பொருள் என்னென்ன தேவைண்டு. இவருங்க முட்டையை அடித்து வச்சுக்கிறேன்னு ஒரு 6 முட்டை, எங்களை 6 பேர் 6 முட்டையை அடித்து வச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு வெங்காயம் மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன். இது ரம்பையில் மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கு பிறகு இஞ்சி உள்ளி அடித்து வச்சுக்கிறோம். இது சின்ன மிளகாய் வெங்காயம் சின்ன வெட்டி வச்சுக்கிறேன். இதுக்கு போட போகிறோம். அதுக்கேயும் முட்டைகளையும் வெங்காயம் மிளகாய் போட்டு வச்சுருக்கு. இது தக்காளி பழம் குழம்பு வைக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு பாருங்க, இதில் இந்த பிளேட்டில் ஒரு பிளேட்டு எல்லா விதத்தையும் இருக்குது. சின்ன சீரகம், பெரிய சீரகம், அதாவது சோம்பு, கடுகு, வெந்தயம் கொஞ்சம், மஞ்சள், கறி பவுடர். இது நான் வாசனை பவுடர் அரைச்சி வச்சுக்கிறேன். 7 சரக்கு தூளில் அரைச்சி வச்சுக்கிறேன் வாசத்துக்கு. அதுக்கு பிறகு இது கிழங்கு. இன்றைக்கி இந்த மண் சட்டியில் நான் கொஞ்சமாக உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். முதல்ல சரி, இப்போ எண்ணெயை ஊற்றி கொள்ளுவோம். இதுக்கு எண்ணெய் ஒரு 3 கரண்டி அளவில் விடுங்க. இப்போ இதை போட்டு இது சட்டியில் ஒட்டும். இந்த கிழங்கண்டபடியாக சட்டியில் ஒட்டும். இப்போ இதை கொஞ்சமாக பொரித்து எடுத்துட்டு
வேக வச்சு எடுத்துட்டு பிறகு முட்டையோடு சேர்த்து திரும்ப பொரிச்சு எடுக்கணும். எடுத்துட்டு வெந்து கட் பண்ணி குழம்பு வைக்கக்குள்ளே அதுக்கு போட்டு இறக்குறது தான். இதை பொரிச்ச பிறகு காட்டலாம் பாருங்க. இப்போ இது வந்து பொரிஞ்சு முக்கால் பருவத்துக்கு பொரிஞ்சிட்டு இதை திரும்ப எடுத்து வச்சுட்டு இதுக்கு நீ முட்டையை கலந்து பொரிக்கணும். இப்போ பாருங்க, முட்டையை இப்படி எல்லா இடம் ஊற்றி எடுத்துட்டு இதுக்கு மேலே இப்போ மேலே வெள்ளத்தையும் போட்டு இப்போ திரும்பவும் இந்த அடித்து எடுத்துட்டு இந்த மிச்சம் உள்ள மீதி உள்ள முட்டையை வந்து இப்படி நல்லா மேலே ஊற்றி விடுங்க. வந்து நான் இது இப்போ முட்டையும் உருளைக்கிழங்கும் கலந்து இதே நீ வெட்டி துண்டு துண்டாக வெட்டிட்டு இந்த குழம்பு தாளித்து குழம்பை வச்சுட்டு அதுக்கு போட்டு பழப்புளியும் விட்டு, நான் பழப்புளி தான் விடுறேன், பழப்புளி விட்டு இறக்க போகிறேன். பழப்புளி நான் எடுத்து வைக்கல. அடுத்தது வந்து பால் வந்து இந்த தேங்காய் பவுடர் பால், அதுக்கு பிறகு புளி கொஞ்சம் பழப்புளி கரைச்சி இதுக்கு இறக்கிக்கு விடணும். அதான் நம்ம இனி தாளிக்கைக்குள்ளே உங்களுக்கு காட்டுறோன்னா, அடுத்தது இதை நான் வெட்டிக்குள்ளே முறுக்கா காட்டுவேன், தாளிக்கைக்கும் காட்டுறோம். சரி, இப்போ தாளிக்க போகிறேன். குழம்புக்கு தாளிக்கிறத போட்டு விழுங்க. இதுக்கு கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, சின்ன சீரகம், இது மஞ்சள், கறி பவுடர், இந்த கறித்தூளை மாத்திரம் கொஞ்சம் பிறகு போட்டு விடுவோம். வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, இது
நான் மண் சட்டியில் வந்து இன்றைக்கு குழம்பு வச்சு காட்ட போகிறோம். முட்டை குழம்பு, பொரித்த முட்டை குழம்பும் உருளைக்கிழங்கு. சட்டி வந்து இது கேஸ் அடுப்பண்டபடியாக சின்ன சட்டி. உள்ளி மிளகு கொஞ்சம் போட்டு விடுவோம். இப்போ இது வந்து வேகட்டும், கொஞ்சம் வதங்க விட்டுட்டு நான் அப்புறம் தக்காளி பழத்தை போடணும். வெந்து அதுக்கு பிறகு வெந்து பால் கூட்டுகள் தூளுகள் எல்லாம் போடலாம். இப்போ நான் டொமாட்டோ போட்டு வதக்கியாச்சு. அதை தக்காளி பழம் போட்டு வதக்கிட்டேன். இனி வந்து தூளை போடுறேன். இது மிளகாத்தூள் கொஞ்சம் உரைப்பு சாப்பிட்றபடியால் 2-3 கரண்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் இப்போ வதங்க விட்டுட்டு வந்து இது கொஞ்சம் பதங்க விட்டுட்டு நாங்கள் பாலை ஊற்றி குழம்பா வச்சுட்டு அதுக்கு பிறகு முட்டையை போட்டு வைக்கிறாங்க. இப்போ நான் அதுக்குள்ளே வந்து புளியை ரெடி பண்ணோம். இப்போ வந்து இதுக்குள்ளே பாலை விட்டுக்கொள்ளுங்க. தேங்காய் பால், கொஞ்சம் குழம்பாக இருக்கிறது கொஞ்சம் கட்டி பாலாண்டபடியாக கொஞ்சம் தண்ணி கலக்க போகிறேன். பாருங்கோ, இது வந்து குடம்புளி என்று சொல்கிற இதைத்தான் குடம்புளி. அது இலங்கையில் வந்து குரக்காப்புளி என்று சொல்லுவாங்க. சிங்களாக்கு இந்த மீனுக்கு விட்டு குழம்பு வைப்பினேன். இது வந்து நல்ல வெடுக்கு இல்லாமல் எடுக்கும். இந்த புளி வந்து மீன் கறிக்கு விட்டு வச்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. அதைத்தான் முடுறேன். குடம்புளி, குரக்காப்புளி, குடம்புளி. இது வந்து நாங்கள் பேஸ்ட்டாக வேண்டி வச்சுக்கிறோம். அது இந்த இது மாதிரி புளியங்காய் மாதிரி இப்படி கோணலாக இருக்கும், சின்னனா கருப்பாக. அதுதான் இதில் கொஞ்சம் விட்டுக்கொள்கிறோம். இப்போ என்ன இதை விட்டால் கொஞ்சம் கருப்படிக்கும் குழம்பு. இப்போ கொஞ்சம் உப்பு காணாது, நான் சேர்த்தேன். நான் முதல் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம். சரி, இனி வந்து இப்போ இந்த முட்டையை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி ஒரு இதால் இனி இதுக்குள்ளே வந்து சரி. இப்போ குழம்பு வந்து முடிஞ்சுது. சட்டி கொஞ்சம் சின்ன சட்டி. அதில் இங்கே பாருங்கள், முட்டை போட்ட முட்டை இப்படி இருக்குது. இப்படி செய்து பாருங்கள், நல்ல அருமையான சுவையாக இருக்கும். அதாவது நீங்கள் கிழங்க சீவி போட்டு இந்த இதில் சிவலை முட்டையோடு சேர்த்து பொரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து குழம்பை முதல்ல வச்சுட்டு இப்படி ஆணத்தை இப்படி வச்சுட்டு குழம்ப எடுத்து சர்வீஸ் பண்ணுறது தான் இது. நான் வந்து புட்டை வச்சேன்னா அதுக்கு இந்த கறி வந்து புட்டும் முட்டை குழம்பும்.
அதெல்லாம் மீன் மாதிரியே இருக்குது முட்டை குழம்பு. இப்படி வச்சு நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்க, திரும்ப திரும்ப செய்து சாப்பிடுவீங்க, அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து முட்டை குழம்பும் உருளைக்கிழங்கு பொரித்த முட்டையும் உருளைக்கிழங்கு சீவலும் பொரித்து வெட்டி இப்படி கறி வச்சாச்சு. இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்தாங்க, நான் வந்து புட்டு அவிச்சேனா அதுக்கு வந்து இந்த குழம்பை வந்து இதான் நான் செய்த முட்டை குழம்பு வச்சுக்கிறேன். இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள், அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப செய்து சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கு. செய்து சாப்பிட்டு பாருங்க. இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் செல்வன் கிச்சன்.